வந்தேங்க. ஒரு மீன்பாடி வண்டி அவங்க அந்த ஏதோ பொருள் வச்சிருந்திருப்பாங்க போல. அது வந்து என்னோட டயரோட அந்த இதுல மாட்டிட்டு இழுத்துருச்சு. வந்துருச்சு. நல்ல வேலை, அவ்வளவுதான் டேமேஜ். அதை கழட்டிட்டு எனக்கு ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணாரு ரோட்ல. அதை கழட்டிட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்ப சென்னையில தான் இருக்கீங்களா இல்ல அடிக்கடி? இங்கதாங்க இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன். இங்கதான் இருக்கேன். நான் எங்க போறேன்? தெரியாது போடா சொன்னீங்க. முழுக்க முழுக்க விஜய்க்கு சப்போர்ட். அதான் தமிழ்ல திருக்குறள் வந்திருக்காரு. கண்டிப்பா சப்போர்ட் தான். அதுல ஒன்னும் டவுட் இல்ல. அது ஹிந்தி தெரியாது கூடாக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா விஜய்க்கு சப்போர்ட் தான், அதுல ஒன்னும் டவுட் கிடையாது. ஒரு ஒரு ரசிகையா நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப வருஷத்து ரசிகைன்னு தான் சொல்லணும். ஸோ ஐ ரியலி அந்த ஒரு நான் வளர்ற ஸ்டேஜ்ல, நான் ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல ஹி வாஸ் ஆல்சோ க்ரோயிங். ஸோ ஒரு பாண்டிங் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஒரு லவ் கண்டிப்பா வந்து என்னைக்குமே இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா வந்து வனிதான்னு சொல்லுவாங்க. இருங்கப்பா, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா வனிதான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் கோமாளில போயிட்டு நீங்களும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. அதுல வந்து ஒரு விஷயம் போயிட்டு டோட்டலாவே வந்து பெண்களை வந்து ஏற்படுத்துற மாதிரியும், பெண்களுக்கு வந்து சில விஷயம் வந்து ஒரு தவறான விஷயம் போற மாதிரியும் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? நானும் செஞ்சிருக்கேன். ஜோடிகள்ல இருந்து வெளில வந்திருக்கேன், பிக் பாஸ்ல இருந்தே நான் வெளில வந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த வச்சு நான் பண்ணியிருக்கேன்ற ஒரு விஷயத்தினாலயே நான் சொல்றேன், வாக் அவுட் பண்றது தவறு கிடையாது. நமக்கு எங்க மரியாதை இருக்கோ அங்க நம்ம இருக்கலாம். மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் கரெக்ட். ஆனா அதே சமயத்துல இத வந்து ஊதி ரொம்ப பெருசாக்கி தேவையில்லாம அந்த பொண்ணும் பிரியங்காவும் சரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். 2 பேரோடய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மணிமேகலை வந்து எனக்கு குக் வித் கோமாளி என்னோட சீசன் 1ல இருந்து எனக்கு தெரியும். ஒரு தைரியமான ஒரு பொண்ணு, எதை பத்தி யார பத்தியும் கவலைப்படாது. ஹஸ்பண்டே வாடா போடம் தான் பேசும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அடாவடி கேரக்டர் தான். பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரியங்காவை ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ பர்சனலா பிரியங்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல பொண்ணு, பழகுறதுல சரி பேசுறதுலயும் சரி. நம்ம திட்டினா கூட வாங்கிக்கிற ஒரு கேரக்டர் தான். ஏட்டிக்கு போட்டியா திரும்பி உடனே அதை எப்படி நீங்க பேசலாம் ஷோல, எஸ்பெஷலி விஜய் டிவின்னும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஜானரே பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாரையும் திட்டுறது தான் ஜானரே. ஸோ அந்த ஷோ குக் வித் கோமாளியில குக்கு கோமாளி சண்டை போடுறது இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. அதே சமயத்துல நான் வந்து ஒரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து வைக்கிறேன். இந்த ஆங்கர் வேலை வந்து ஆங்கரா இருக்கும் போது தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா. நடிக்கும் போது அதுல பல பேர் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இப்ப நான் ஒரு படம் தயாரிக்கிறேன், அதுல நான் டைரக்ஷன் பண்றேன். என் படத்திலே நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க நடிக்கும் போது அவங்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும். நானும் சொல்வேன், சார் கொஞ்சம் டைலாக் வந்து இதுதான், இது பழைய காலத்து படம் மாதிரி எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட் டைலாக்ஸ் அப்படி கிடையாது. இதுதான் சிச்சுவேஷன், நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம போயிட்டாங்கன்னு சிலதுங்க ரொம்ப பேசிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகலைங்க, அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இது எந்த காலத்துல இருக்கீங்க? கரெக்டா? ஹஸ்பண்ட் விட்டுட்டு போறதுங்கிறது காலம் கிடையாது. லைஃப்ல வந்து இன்னைக்கு பொண்டாட்டி கூட விட்டுட்டு தான் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்க இருக்க முடியலன்றதுக்காக. சோ ஒருத்தர் பிரியறதுக்கும் அவங்களோட கேரக்டருக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி அந்த பொண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி நிறைய விஷயங்கள் மீடியால நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு எப்படி இவங்க யாருங்க சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு, எனக்கு புரியலையே. அப்போ நாங்க வந்து இமிடியேட்டா இப்போ இவரோட கேரக்டர் இப்படிதாங்க, அவர் இப்படிதான் கூப்பிடுவாருன்னு சொன்னா அது உண்மையாயிடுமா? பெண்களும் மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லையா, ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க. கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மீடியால நடக்கிற விஷயங்கள். நிறைய பேரு, ஒருத்தர் இல்லையே, நிறைய இந்த யூடியூப்ல பேசுறவங்க இருக்காங்க, நிறைய பேர். எனக்கு பேரே தெரியாதுமா உண்மையா. எந்த மூஞ்ச பார்த்தாலும் பிரியங்காவும் மணிமேகலை தான் எனக்கு தெரியும். இது நடுவுல எவனோ ஒருத்தர் நின்னுட்டு ஓவரா பேசிட்டு இருக்கான், யாரா இவன் தான் இருக்கு.
சர்வதேச பிரச்சனை நல்லா வாயில வருது போங்கங்க. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். இது வந்து அசிங்கமா போகுது, வேற ஒண்ணும் இல்ல. பேசுங்க, விவாதிங்க, ஆங்கர் வேலை பாருங்க, இது பாருங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒருத்தரோட பொண்ணோட கேரக்டர் பத்தி பேசுறது தப்பான விஷயம். அந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. அவளை பத்தி யார் தப்பா கேரக்டர் பத்தி பேசினா நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன். அவங்களுக்கு பின்னாடி கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு தெரியும் செருப்படி எங்க விழும். தேங்க்யூ. தேங்க்யூ.